கன்னி ராசி நேர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2026 எப்படி இருக்கும் பாருங்க. கன்னி ராசிக்கு 8ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான், 7ஆம் பாவத்தில் சூரியன் சனி, 6ஆம் பாவத்தில் ராகு செவ்வாய். விரோதிகள் குறைவார்கள். டென்ஷன் அலைச்சல் அதிகமாக இருக்கும். விரோதிகள் குறைவார்கள். இரத்த சம்பந்தமான வியாதி வர்றதோ பிபி வர்றதுக்கு, ஏன்னா ஓவர் ஸ்ட்ரெஸ் பண்ணுவீங்க. இங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே இந்த வேலையை முடிக்கணும், அந்த வேலையை முடிக்கணும். குரு 10ல் இருக்கும் பொழுது வேலைகள் அதிகமாக இருக்கும், அதை முடிக்க முடியாமல் இருக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுலேயும் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு ஒர்க் லோட் ரொம்ப ஓவராக இருக்கும், வேலை செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு பேர் புகழ் இருக்குயா. அரசியல்வாதிகளுக்கு சுமாரான காலம், இருக்கிற இடத்துல இருக்கணும், ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது. கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப வரும், ஆனால் லாபம் கம்மியாக இருக்கும். போன வருஷம் 2 லட்சம் கொடுத்தாங்க, போன ப்ராஜெக்டுக்கு 2 லட்சம் கொடுத்தாங்க, இந்த வாட்டி 1.5 லட்சம் வரும். ஆனால் விடாதீங்க, இந்த 1.5 லட்சம் இந்த வாட்டி செஞ்சிங்கன்னா அடுத்த வாட்டி 3 லட்சம் வரும். ஏனென்றால் குரு பகவான் கடுமையாக ஒழிக்கிறவர்களுக்கு லாபத்தை கொடுப்பார், பெரிய லாபத்தை கொடுப்பார். பரவாயில்லப்பா, நமக்கு பணம் கம்மியாக கொடுக்கும்போது இவங்க நல்லா வேலை செஞ்சாங்க, அந்த மாதிரி பாராட்டெல்லாம் வரும் உங்களுக்கு. ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பீங்க, ஆனால் 10ல் குருவுக்கு முயற்சி நல்லா செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கிற வயதானவர் எல்லோருக்கும் நல்ல காலம் என்று சொல்வேன். ஆனால் தண்ணி அடிக்காதீங்க. சுக்கிரன் 8ல் இருக்கும் பொழுது தண்ணி அடித்தா லிவர் ப்ராப்ளம் வரும். அல்லைன்னா வீட்டில் இருக்கிற சின்ன பசங்கள் எல்லாமே சொல்கிறேன், ரொம்ப இந்த சீசன் மாறுது, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அது சாப்பிட்றது, ஹீட்லேருந்து வந்து குளிர்பானங்கள்லாம் குடிக்கிற இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா வயிற்று சம்பந்தமான நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. விவசாயிகளுக்கு நல்ல காலம், நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம், பகவான் விஷ்ணுவின் பரிகாரம். தினமும் காலையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்க வேண்டும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்க வேண்டும் அல்லது படிக்க வேண்டும். அதுக்கப்புறம் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும். புதன்கிழமை விநாயகர் கோயில் சென்று அங்கே பூஜை செய்து வர வேண்டும். நீங்கள் டார்க் ப்ளூ அண்ட் பிளாக் கலர் கண்டிப்பாக இந்த மாதம் விட்டுடுங்க. எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.